चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्गितवक्षसं रुक्मिणी सत्यमाभाभ्यां सहितं कृष्णमाश्रये। स सम्राट् कस्य वा हेतो पाण्डूनां मानवर्तनः प्रायोपविष्टो गङ्गायाम् अनादृतिराश्रयम् பாண்டுவம்சத்திற்கே சிரோபூஷணமாக உள்ளவனும் சக்கரவர்த்தியுமான பரீட்சித்து பெரும் ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தள்ளிவிட்டு உதறிவிட்டு கங்கைக்கரையில் யாது காரணம் கொண்டு பிராயோபவேசம் என்ற விரதத்தை தொடங்கினான். நமந்தி யத்பாத நிகேதம் ஆத்மன சிவாய ஹானீய தனானி சத்ரவஹ கதம் ச வீர ஸ்ரியமங்க துஸ்த யஜாம் யுவை ஷஷோத்ஷஷ்டும் அஹோ சஹாசூபிஹி. விரோதிகள் தங்களுடைய நன்மையின் பொருட்டு பெரும் சம்பத்தை கொணர்ந்து எந்த பரீட்சித்தின் பாதங்களில் அர்ப்பணம் செய்து வணங்குகின்றார்களோ ஆச்சரியம். வீரனும் யௌவனத்தை உடையவனுமான பரீட்சித் என்ற அரசன், ஹே சூத மகரிஷே, ஏன் எளிதில் விடுவதற்கு முடியாததான ஐஸ்வர்யத்தை தனது பிராணன்களோடு கூட விடுவதற்கு இச்சித்தானே, அது ஆச்சரியமன்றோ? சிவாய லோகஸ்ய பவாய பூதயே ய உத்தமஸ்லோக பராயணா ஜனா ஜீவந்தி ஆத்மாதஸ்மசௌ பராசர்யம் முமோச்ச நிர்வித்ய குதக்கலேவரம். எவர்கள் பகவத் பக்தர்களோ அந்த ஜனங்கள் உலகக்ஷேமத்தின் பொருட்டும் நன்மையின் பொருட்டும் ஸ்மிருதியின் பொருட்டும் வாழ்கின்றனர். சுயநலத்துக்காக அல்லவே. அவ்வாறிருக்க இந்த பரீட்சித்து வெறுப்பை அடைந்து பிறருக்கு நன்மை செய்யத்தக்க தன் சரீரத்தை ஏன் விட்டான்? தத் சர்வம் ந சமாசக்ஷவா பிருஷ்டோ யதிஹ கிஞ்சனஹ மன்யே த்வாம் விஷயே வாசாம் ஸ்நாதமன்யத்ர சாந்தசாத். இந்த விஷயமாக யாதொன்றை தாங்கள் கேட்கப்பட்டீரோ அவை எல்லாவற்றையும் எங்களுக்கு சொல்வீராக. வார்த்தைகளை விவரிக்கும் விஷயத்தில் வேதத்தை தவிர மற்ற விஷயத்தில் தங்களையே சாமர்த்தியம் உள்ளவராக எண்ணுகின்றேன். சூதோவாச்சா துவாபரே சமனுப்பிராப்தே திருத்தீயே யுகபர்யயே ஜாத பராசராத் யோகி வாசவ்யாம் கலையே ஹரே. யுக கணக்கில் மூன்றாவதான துவாபர யுகம் ஏற்பட்ட அளவில் வாசவி இடத்தில் பராசர இடத்திலிருந்து ஸ்ரீ ஹரிநிது கலையினான் ஞானியான வியாசர் தோன்றினார். ச கதாச்சித் சரஸ்வத்யா உபஸ்பிருஷ்ய ஜலம் சுச்சி விவிக்தேச ஆசீன உதிதே ரவிமண்டலே. அப்படிப்பட்ட வியாச பகவான் ஒரு சமயம் சரஸ்வதி என்ற நதியின் பரிசுத்தமான தீர்த்தத்தில் ஸ்நானம் ஆச்சமனம் முதலிய செய்து சூரியோதத்தில் உதயத்தில் ஏகாந்தமான ஓரிடத்தில் தனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தார். பரவஜ்ஞ ரிஷி காலே நாவ்யக்த ரம்ஹசா யுகதர்ம வியதிகாரம் பிராப்தம் புவி யுகே யுகே பௌதிகானாம் ச பாவானாம் சக்தி ஹ்ராசம் ச தத்கிருதம் அஸ்ரத்தானான்னி சத்வான் துர்மேதான் ஹர சிதாயுஷா துர்பகாம்ச ஜனான் வீக்ஷ்ய முனிர்திவ்யேன சக்ஷுஷா சர்வ வர்ணாஸ்ரமானாம் யத் தத்தௌ ஹிதம் மோக திருகு. இறந்த கால நிகழ்காலங்களை அறிந்த அந்த வியாச பகவான் யாராலும் அறிய முடியாத வேகத்தோடு கூடிய காலத்தால் ஒவ்வொரு யுகத்திலும் உண்டாகிய யுக தர்மங்களின் சங்கரகத்தையும் காலத்தால் செய்யப்பட்ட பஞ்சபூத காரியமான சரீரங்களின் சக்தி இல்லாத தன்மையும் மக்களையும் ஸ்ரத்தையற்றவர்களாகவும் தைரியமற்றவர்களாகவும் புத்தி கெட்டவர்களாகவும் அற்ப ஆயுளை உடையவர்களாகவும் மந்தபாகியம் உள்ளவர்களாகவும் பார்த்து வியாச பகவான் திவ்ய ஞான கண்ணால் வீண் போகாத ஞானத்தை உடையவராய் எது எல்லா வர்ணாசிரமர்க்கும் நல்லதோ அதை தியானித்தார். சாதுர்ஹோத்திரம் கர்மசுத்தம் பிரஜானாம் வீக்ஷவைதிகம் வேயதாத் யக்ஞசந்தத்யைஹி வேதமேகம் சதுர்விதம்
ஹோதா, அத்வர்யு, உத்காதா, பிரம்மா என 4 ரித்விக்களால் செய்யக்கூடியதும் வேத சம்பந்தமான கர்மாவை ஜனங்கள் பரிசுத்தப்படுத்தும் தன்மை உள்ளதாக பார்த்து யாகம் எப்பொழுதும் நடைபெறுவதன் பொருட்டு ஒரே வேதத்தை 4 விதமாக பிரித்தார். ருக், யஜு, சாம, அதர்வாக்யா வேதாச்சத்வாரா உத்ருதா இதிகாச புராணம் ச பஞ்சமோ வேத உச்சதே. ருக், யஜு, சாம, அதர்வ என்ற பெயருடைய 4 வேதங்கள் எடுக்கப்பட்டன. பாரதம் முதலிய இதிகாசங்களும் பிராமம் முதலான புராணங்களும் ஆகியவை 5வது வேதமாக கூறப்படுகிறது. நத்ர ருக்வேதத் தத்ர பைலஸ் சாமகோ ஜைமினி கவிஹி வைசம்பாயன ஏவேக நிஷம்னோ யஜுஷாமுதா அதர்வாங்கீரசாமாசீத் சுமந்துர் தாருணோ முனிஹி இதிகாச புராணாம் பிதாமே ரோமஹர்ஷனஹா. அவைகளில் ரிக்வேதத்தில் நிபுணராக பைலர் என்ற மகரிஷியும் புலவரான ஜெய்மினி முனிவர் சாமவேதத்தில் நிபுணராகவும் மேலும் எஜுர்வேதத்தில் கரை கண்டவராக வைசம்பாயனர் ஒருவரும் மிக பயங்கரமான சுமந்து என்ற மகரிஷி அபிசார பிரயோகத்தால் தாருணம் என கூறப்பட்டது அதர்வ வேத பாராங்கதராகவும் எனது தந்தையான ரோமஹர்ஷனர் இதிகாச புராணங்களில் கரைகண்டராகவும் ஆனார்கள். தயேத ரிஷயோ வேதம் ஸ்வம் வியசன் அநேகதா சிஷ்யை பிரசிஷ்யை தச்சிஷ்யை வேதாஸ்த சாக்கினோ பவான். அப்படிப்பட்ட அந்த பைலாதி மகரிஷிகள் தங்கள் தங்கள் வேதத்தை பலவிதமாக பிரித்தார்கள். அவ்வேதங்கள் அவரது சீடர்களாலும் சீடரது சீடர்களாலும் அவர்களுடைய சிஷ்யர்களாலும் சாகைகள் உள்ளவைகளாக ஆயின. த ஏவே வேதா துர்மேதேர் தாரியந்தே புருஷேர்யதா ஏவம் சகார பகவான் வியாச கிருபன்ன வத்சலஹா. முன் நல்ல அறிவு உள்ளவர்களால் தரிக்கப்பட்ட அந்த வேதங்கள் எவ்வாறு அமைந்தால் மந்த புத்தி உடையவர்களான புருஷர்களால் அத்தியனம் செய்ய முடியுமோ அவ்வகையில் இவ்வாறு பல பிரிவு உள்ளதாக தீனவத்சலனும் சர்வ யஜ்ஞருமான வியாசர் பிரித்தார். ஸ்திரீ சூத்ர த்விஜபந்தூனாம் த்ரயீன ஸ்ருதிகோச்சரஹா கர்மஸ்ரேயேசி மூடானாம் ஸ்ரேய ஏவம் பவேதிஹா இது பாரதமாஹ்யானம் கிருபயா முனினா கிருதம். ஸ்திரீகள் சூத்ரர்கள் 3 வர்ணத்தவர்களுக்குள் தாழ்ந்தவர்கள் இவர்களுக்கு வேதம் அத்தியனம் செய்யத்தக்கதன்று. சிரேயஸை கொடுக்கும் கர்மாக்களில் அதிகாரம் இல்லாத மேற்கூறியோருக்கு இவ்வுலகில் இந்த பாரதம் முதலான இதிகாசங்களால் ஸ்ரேயஸ் ஏற்படும் என எண்ணியே மகரிஷிகளால் பாரதம் என்ற கதையானது கருணையால் செய்யப்பட்டது. ஏவம் பிரவருத்தஸ்ய சதா பூதானாம் ஸ்ரேயேசி திஜாஹா சர்வாத்மகேனாபி யதா நாதுஷ்யத் ஹிருதயம் ததஹ நாதி பிரஸ்தீதத் ஹிருதய சரஸ்வத்யாஸ்தடே சுச்சௌ விதர்க்கயன் விவிக்தஸ்த இதம் புரோவாச்சா தர்மவித். ஏ பிராமணோத்தமர்களே, இவ்வாறு எவ்விதத்திலும் எப்பொழுதும் மக்களின் நன்மையிலேயே நாட்டம் உடைய வியாசருக்கு எப்பொழுது மனம் திருப்தி அடையவில்லையோ அப்பொழுது மிக திருப்தி அடையாத மனத்தை உடையவரும் சகல தர்மத்தை அறிந்தவருமான வியாசர் பரிசுத்தமான சரஸ்வதி நதியின் கரையில் ஏகாந்தமான பிரதேசத்தில் தனக்குள் ஏதோ ஒன்றை நினைத்தவராய் இதை சொன்னார். திருதவிருதேன ஹி மயா சந்தாம்சி குரவோ அக்னயः மானிதா நிர்பியலிகேன கிரஹீதாம் சானுசாசனம். விரதங்களை தரித்தவனும் கபடமற்றவனுமான என்னால் வேதங்களும் பெரியோர்களும் அக்னிகளும் பூஜிக்கப்பட்டனர். அவர்களின் கட்டளையும் சுவீகரிக்கப்பட்டதன்றோ. பாரத வெப்தேசேன ஹ்யாம்யாயா அர்த்தஸ்ச தர்சிதா திருஷ்யதே யத்ர தர்மாதி ஸ்திரீ சூத்ராதி
சூத்ராதிபிர் அப்யுதா. பாரத கதை என்ற வியாஜமாக வேதப்பொருள்களும் காண்பிக்கப்பட்டதென்றோ? மேலும் இந்த பாரதத்தில் ஸ்ரீ ஸ்தூத்ரர்களாலும் கூட தர்மம் முதலியவை தெரிந்து கொள்ளப்படுகின்றதே. ததாபி பதமேதைஹ்யோ யாத்மா சைவாத்மனா விபு அசம்பன்ன விவாபாதி பிரம்மவர்ச்சஸ்ய சத்தமா. இவ்வாறிருந்த போதிலும் பிரம்ம வர்ச்சஸத்தை உடையோர்களுக்கு சிறந்ததாக இருந்த போதிலும் சரீரத்தில் உள்ள எனது ஜீவாத்மாவானது சொரூபத்தால் பரிபூர்ணமானதே, ஆனாலும் சொரூபத்தால் பூர்ணமற்றது போல தோன்றுகின்றதே. கிம்மா பாகவதா தர்மா ந பிராயேன நிரூபிதா பிரியா பரமஹம்சானாம் ஏவ யச்சுத பிரியா. பகவத் சம்பந்தமான தர்மங்கள் யாவும் அநேகமாக நிரூபிக்கப்படவில்லை போதும். அந்த பகவத் சம்பந்தமான தர்மங்கள் அல்லவா பரமஹம்சர்களுக்கு பிரியமானவை, ஸ்ரீ பகவானுக்கும் பிரியமானவை. தஸ்யேவம் கிலமாத்மானம் மன்யமானஸ்ய இத்யதः கிருஷ்ணஸ்ய நாரதோ ஆசிரமம் பிராகுதாஹிருதம். இவ்வாறு தன்னை குறைவுள்ளவராக எண்ணுகின்றவரும் அதனால் வருந்துகின்றவருமான அந்த வியாசருடைய முற்கூறப்பட்ட சரஸ்வதி நதிக்கரையில் இருக்கும் ஆசிரமத்திற்கு நாரத மகரிஷி வந்தார். தமபிஜ்ஞாய சகசா பிரத்யுத்யாய ஆகதம் முனிஹி பூஜயாமாச விதிவது நாரதம் சுரபூஜிதம். அந்த நாரதரை வந்தவராக பார்த்து வியாசர் உடனே எதிர்ச்சென்று அழைத்து தேவர்கள் யாராலும் பூஜிக்கப்பட்ட நாரத மகரிஷியை முறைப்படி பூஜித்தார். இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே நைமிஷோபாக்யானே சதுர்த்தோऽध्यायः अथ पञ्चमोऽध्यायः. सूतोवाच अततं सुखमासीन उपासीनं मृगस्रवा देवर्षि प्रागविप्रऋषिं வீணாபாணி சமயன்யவஹ. பிறகு நல்ல ஆசனத்தில் சுகமாக உட்கார்ந்தவரும் மிகுந்த கீர்த்தியை உடையவருமான நாரத மகரிஷியானவர் வீணையை கையில் உடையவராய் சமீபத்தில் அமர்ந்திருக்கும் வியாச பகவானை சிறிது சிரித்து கொண்டே சொன்னார். நாரதோவாச்சா பாராசர்ய மகாபாகா பவதக் கச்சிதாத்மனா பரிதுஷ்யந்தி சாரீர ஆத்மா மானச ஏவவா. பெரும் பாக்கியத்தை உடைய பராசர புத்திரரே, தங்களது சரீர சம்பந்தமானதும் மானசீகமானதுமான ஆத்மா சரீரத்தாலோ மனத்தாலோ சந்தோஷம் அடைந்ததாக இருக்கின்றதா? ஜிக்னாசிதம் சுசம்பன்னம் அபிதே மகத்புதம் கிருத்தவான் பாரதம் யஸ்துவம் சர்வார்த்த பரிபிரம்ஹிதம். தங்களுக்கு அறிய இஷ்டமான தர்மம் முதலானது பரிபூர்ணமாக சித்தித்து விட்டது, அனுஷ்டிக்கவும் செய்யப்பட்டது. யாதொரு நீர் எல்லா தர்மங்களோடும் கூடியதும் மிக பெரியதும் அபூர்வமானதுமான பாரதத்தை செய்துள்ளீர். ஜிக்னாசிதம் அதீதம் ச எத்தத் பிரம்ம சனாதனம் அதாபி சோச்சஸ்யாத்மனா மக் கிருதார்த்த இவ பிரபோ. நித்தியமான யாதொரு பிரம்மம் உண்டோ அது நன்கு அறியப்பட்டது, நன்கு அனுபவ சாத்தியமாக பார்க்கவும் பட்டது. அவ்வாறு இருந்தபோதிலும் ஹே பிரபோ, செய்ய வேண்டியதை செய்து முடிக்காதவன் போல நான் தன்னை பற்றி கவலைப்படுகின்றீரே. வியாசோவாச்சா அஸ்தியேவமே சர்வமிதம் துவயோக்தம் ததாபின் ஆத்மா பரிதுஷ்யதே மே. தன் மூலம் அவ்யக்தம் ஆகதம் போதம் பிருஷ்யாமஹத துவா ஆத்மபாவாத்மபூதம். உம்மால் சொல்லப்பட்ட மேற்கூறிய யாவும் எனக்கு பொருத்தமே. ஆன போதிலும் எனது மனமானது மகிழ்ச்சி அடையவில்லை. ஹே பிரபோ, நன்கு புலப்படாத அந்த விஷயத்திற்கு காரணமானதை பிரம்மபுத்திரரும் ஆழ்ந்த அறிவுடையவருமான தங்களை கேட்கின்றேன். சவை பவான் வேத சமஸ்த குஹ்யமுபாசிதோ யத் புருஷ புராணஹா பராவரேசோ மனசைவ விஸ்வம் ஸ்ருஜத் யவத்யத்தி
குணைர் அசங்கா. அப்படிப்பட்ட தாங்கள் எல்லா ரகசியங்களையும் அறிகிறீர். ஏனென்றால் ஆதியான புருஷர் உபாசிக்கப்பட்டார். காரிய காரணங்களுக்கு நியந்தாவானவனும் குணங்களால் தீண்டப்படாதவனுமான சனாதன புருஷர் தனது மனத்தாலேயே அகில உலகத்தையும் உண்டாக்குகின்றார், காப்பாற்றுகின்றார், நாசமும் செய்கின்றார். மதன பாலகோபாலா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ராதே கிருஷ்ண.